வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு VDL Vlogs குட்டி ஸ்டோரிஸ். ஒரு ஊர்ல போன வீக்கெண்ட் ஸ்டோரிஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வீக்கெண்ட் ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னால நமக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். இந்த வார வீக்கெண்ட் ஸ்டோரிஸ்ல நாம பார்க்க போறது த 3 லாஃபிங் மாங்ஸ், அதாவது 3 சிரிக்கும் துறவிகள். நாம என்ன மற்றவங்களுக்கு கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம மற்றவங்கள பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா நமக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும், அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்ற நல்ல விஷயத்தோட இந்த கதைக்குள்ள போகலாம். 3 புத்த துறவிகள். அவங்க 3 பேரோட பேரும் யாருக்கும் தெரியாது. அவங்க யார் கூடயும் இது வரைக்கும் பேசினதும் இல்லை. அவங்க யாராவது ஏதாவது கேட்டாலுமே அவங்க சிரிப்பதான் பதிலா கொடுப்பாங்க. அவங்க எதையுமே ப்ரீச் பண்ண மாட்டாங்க, எதையுமே டீச் பண்ண மாட்டாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னன்னா மக்களிடையே சிரிப்பை சந்தோஷத்தை விதைக்கணும் அப்படின்றது ஒரே எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போவாங்க. சண்டை கூடுற இடமா போய் பார்த்து மக்கள் நிறைஞ்சு வழிகிற இடத்துல போய் நின்று அவங்க 3 பேரும் நின்று சிரிப்பாங்க. நல்லா வாய் விட்டு சிரிப்பாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்தாங்க. முதல்ல மக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன இவங்க எதுவுமே பேசாம சிரிக்கிறாங்க, யாரு இவங்க காரணமே இல்லாம சிரிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு அமைதியா போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் அவங்கள பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட ஆரம்பிச்சாங்க. எதுக்காக இவங்க இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல அந்த சிரிப்பு அவங்க கிட்டயும் வந்துருச்சு. அது ஒரு தொற்று வியாதி மாதிரி தான். நம்ம மற்றவங்கள பார்த்து சிரிச்சா முதல் முறையா சிரிக்காட்டியும் அடுத்தடுத்து சிரிக்கும் போது அவங்க தானாவே நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தான் இந்த மக்களும் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. சைனால இருக்கிற வேற ஒரு கிராமத்துக்கு போவாங்க. அதே மாதிரி சிரிப்பாங்க, மக்களையும் சிரிக்க வைப்பாங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க, சிரிப்பு ஒன்னதான் பதிலா சொல்லுவாங்க. அவங்களோட குறிக்கோளே மக்களை எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்றது தான். அதுக்காக அவங்க தினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கு போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊரெல்லாம் அவங்கள பத்தி தான் பேசினாங்க. அதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. எல்லா இடத்துலயும் சிரிப்ப ஒன்னையே பதிலா சொன்னாங்க. அவங்க பேரை கூட அவங்க யார்கிட்டயும் சொல்லலை. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த 3 பேர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. மக்கள் மனசுல எல்லாம் ஒரு கேள்வி எழுந்துச்சு. இப்படியே எல்லா இடத்துலயும் சிரிச்சுக்கிட்டே இருந்த துறவிகள் கூடவே இருந்த ஒரு நண்பர் இறந்துட்டா சிரிப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. உடனே ஊர் மக்களே கூடி போய் பாக்குறாங்க. அந்த 3வது துறவி இறந்து போய் கிடக்க மற்ற 2 துறவிகளும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்த மக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கூடவே இருந்த ஒருத்தர் இறந்து போனா இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த 2 துறவிகளும் தான் பேச மாட்டாங்களே, அதனால மக்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. எப்படி இப்படி சிரிக்க முடியுது? தன்னோடையே இருந்த ஒருத்தர் இறந்து போகும்போது கூட இருந்தவங்களுக்கு அழுகதானே வரணும், எப்படி இப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க. அப்புறமா எல்லாரும் போய் அந்த 2 புத்த துறவிகள் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? உங்க நண்பர் இறந்து போய் கிடக்குறாரு, நீங்க 2 பேரும் இப்படி சிரிக்கிறீங்களே, இது மனிதாபிமானம் இல்லாத செயலா தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு நாளும் பேசாம வாயே திறக்காம இருந்த புத்த துறவிகள் இப்பதான் வாயை முதலா திறக்கிறாங்க. நாங்க எதுக்காக சிரிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? உட்காருங்க சொல்றோம் அப்படின்னாங்க. என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க 3 பேரும் யார் முதல்ல இறப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவரு முதல்ல இறந்து எங்களை ஜெயிச்சிட்டாரு. அதனால அவங்களுக்கு சிரிப்பை தவிர வேற என்ன தர முடியும்? நாங்க அவர் கூட பல வருடங்களா பயணிச்சிருக்கிறோம், சந்தோஷத்தை அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இறந்து போனதுனால இப்பவும் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற எண்ணத்துலதான் நாங்க சிரிக்கிறோம். அப்புறம் சொல்றாங்க, அந்த புத்த துறவிய குளிக்க வைக்க கூடாது, புது துணி போடக்கூடாது, அவர் அசுத்தமற்றவர், அவர்கிட்ட எந்த தூசியோ அழுக்கோ கிடையாது, அவர் சிரிச்சு சிரிச்சு வாழ்ந்ததுனால அவரோட உள்ளத்துல எந்த அழுக்கும் இல்லை, அதனால அவரை குளிக்க வைக்க வேண்டாம், புது உடைகளும் அணிய வேண்டாம், அவரை அப்படியே தான் சிதையில வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு
அதனால யாரும் அவருக்கு தண்ணி ஊத்துறதோ புது துணி போடுறதோ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன புது கதையா இருக்கே, எப்பவுமே இறந்து போனவங்களுக்கு குளிக்க வச்சு புத்தாடை அணிவிச்சு தானே சிதையில வைப்பாங்க, இவரை என்ன அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, சரி துறவிகளுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை அப்படின்னுட்டு அப்படியே கொண்டு போய் சிதையில வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஊர் மக்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு புத்த துறவி இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சோகமான நேரத்துல அங்க திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு பெரிய வான வேடிக்கை, வண்ண வண்ண பட்டாசுகளால அழகா வான வேடிக்கை நடக்குது. மக்கள் எல்லாரும் பார்த்து கை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னா, மக்கள் யாரும் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட ஆடையில வண்ண வண்ண பட்டாசுகளை மறைச்சு வச்சிருந்தாரு. அதை பார்த்து மக்கள் எல்லாம் ஒரே சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் இறக்கும் போது கூட மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இறந்திருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த கிராமம் முழுவதுமே கை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அந்த 2 துறவிகளும் சொன்னாங்க, நீங்க இப்பவும் எங்களை ஏமாத்திட்டீங்க, நீங்க முதலாவதா இருந்து தோற்கடிச்சீங்க, அடுத்து நீங்க இறந்த பின்னாலும் எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதையும் செஞ்சு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. உங்களோட சிரிப்பு தான் மீண்டும் வென்றது, மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இந்த மாதிரியான லாஃபிங் மாங்ஸை ஒரு சிலர் கிஃப்டா கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத வாங்கினவங்களுக்கும் தெரியாது, கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது. இனிமே அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஒரு சின்ன கதையையும் அவங்களுக்கு சொல்லிட்டு கிஃப்டா கொடுங்க. இந்த பொம்மையை வீட்டில் வச்சுட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி தனியா நாம சிரிக்க முடியாம போனாலும் நம் நண்பர்கள் கூட உறவினர்கள் கூட பேசி சந்தோஷமா சிரிக்கலாமே. அப்படி சிரிக்கும் போது பேசும்போது அடுத்தவர்களை காயப்படுத்தாம நம்ம பார்த்துக்க வேண்டியதும் நம்மளோட கடமையா இருக்கு. நாமளும் சிரிச்சு அடுத்தவங்களையும் சிரிக்க வைக்கிறதுல தான் நம்ம சந்தோஷமே இருக்கு. அதனால நம்மளோட உடம்புல இருக்கிற வியாதிகள் குறையும், நம்ம நீண்ட நாட்கள் உயிரோட வாழலாம். அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல, ஆனா நாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே, யாரையும் கஷ்டப்படுத்தாம அப்படின்றத இந்த கதை மூலமா நான் சொல்ல விரும்புறேன். நண்பர்களே, உங்களுக்கு நான் கதை சொல்ற விதம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீக்கெண்ட்ல ஒரு அழகான சிறுகதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.